திராவிடத்தை எதற்காக எதிர்க்கிறார்கள்? திராவிடம் வந்ததுக்கப்புறம் தான் இங்கே இருக்க மக்களை படிக்க வச்சோம், துணி எடுத்து கொடுத்தோம், ஊடு கட்டி கொடுத்தோம், எல்லாமே அவங்களுக்கு எதுவுமே இல்லாமல் வந்து அமனத்தோடு சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அப்புறம் நாங்கள் தான் கோமனம் கட்டி விட்டோம், சட்டை போட்டு பழக்கி விட்டோம், என்னென்னமோ சொல்லிக்கொண்டு இன்னமும் ஜிடிபி ரேட்டு, வெங்காய ரேட்டு இதெல்லாம் சொல்லுபவர்கள் கிட்னி திருடி விற்றுக்கிறான். கிட்னியை விற்று தான் இந்த கடனை அடைக்க முடியும், இந்த கடன்காரனை சமாளிக்க முடியும், சோறு குடிக்க முடியும். கொடுமையான நிலைமை. கிட்னி தான் வந்து உடம்புல வந்து ஆண்டவன் கொடுத்ததா கிட்னியை வந்து அறுத்துட்டு அது மறுபடியும் அது உடலோட உறுப்பை வெட்டி கொடுத்து இந்த அளவுக்கம்மா கொடுமை நீங்கள் சொல்கிற சமூகங்களில் இருந்துச்சு. தமிழ் அப்படி தான் இருந்துச்சா? வந்து என்னமோ அடிமைப்படுத்து கிட்னி வெட்டு கொடுக்கானு, தலை வெட்டி கொடுக்கானு, இதயத்தை வெட்டி கொடுக்கானு ஏதாவது இருந்துச்சா? இவ்வளோ ஒரு கொடுமையான வறுமையாக இதெல்லாம் என்ன சொல்கிறது? வறுமையில் போகிறது கூட முன்ன பொண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு விடல. கிட்னியை வெட்டி கொடுத்தோம், அது வந்து வேற ஒருத்தன் அந்த ஆட்சி அப்படி ஆள்ற ஆட்சியே அது ஃபெயிலியர், அதை விட்டுருங்க. வேற ஒருத்தன் பண்ணால் கூட அவனை தூக்கி உள்ளே போட்டு அவனை இது பண்ணலாம். திமுக கட்சிக்காரனே பண்ணுறான். அது திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு திமுகவோட கான்டாக்டே ஃபுல்லாக திமுகவோட கட்சியோட மாவட்ட செயலர், ஒன்றிய செயலர், வட்ட செயலர் வச்சு தான் பண்ணிக்கிறான். இதோட கொடுமையான அந்த பணத்தில் தான் நீங்கள் வாங்கிட்டு பங்களாவில் வந்துட்டு கோடிக்கணக்கான சொத்துல உங்களோட தலைமுறைகள் பேரம் பேத்தி வாழ்ந்துட்டு பெரிய காரில் போயிட்டு சொகுசாக வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இதை எதுக்காக முட்டா தானே எனக்குலாம் தூக்கம் வராது. எப்படி இதெல்லாம் கடந்து போகவே முடியல. உண்மையாக உண்மையாக அதை பேசுகிறீங்களா? நீங்கள் திராவிடத்தை முட்டு கொடுத்து பேசுகிற நாய்கள், நீங்கள் இப்படி உங்கள் கிட்னி எடுத்து கொடுப்பீங்களா? சொல்லுங்கள், மனச்சாட்சியோடு பேசுங்க தயவு செஞ்சு.